கோவை, மதுரை போன்ற நகரங்களில் உருவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாரத பிரதமரிடத்திலே இந்த கடிதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கடிதத்தின் அடிப்படையில் வழங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அவா. அதை முதலமைச்சர் அவர்களே பாரத பிரதமரை சந்திக்கின்ற போது அந்த கடிதத்தை வழங்கியிருக்கிறார். அதேபோல 4 எம்எல்ஏ விலகினதுக்கு சட்டப்பேரவை செயலாளர் இபிஎஸ் விளக்கம் அளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவை செயலாளரும் விளக்கம் அளிக்கணும், அதிமுக இபிஎஸ் விளக்கம் அளிக்கணும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விலகியதற்கு இபிஎஸ் முன்னிலையில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் நேரடியாக விசாரணை மேற்கொள்வதற்காக கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது. அது சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். அதேபோல கப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினர் இது முதல் ஆரம்பம் தான். எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினால தர்மேந்திர பிரதான் பதவி விலகியிருக்காரு. இந்த நீட்டு நாங்கள் மறுபடியும் தொடரணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருவருக்கும் இருக்கின்ற உணர்வுகள். நீட் தேர்வை பொறுத்தவரையிலும் எங்களுடைய கட்சியினுடைய முதல்வுடைய கொள்கை முடிவு அதுதான். ஆகவே அந்த முடிவில் அவர் தெளிவாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆட்சி என்பது சரியான முறையில் அதை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த உணர்வுகளை பாரத பிரதமரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். நீட் தேர்வு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அது பெரிதும் பாதிப்பாக இருக்கிறது என்பதை உணர்த்தியிருக்கிறார். அதேபோல லஞ்ச ஒழிப்புத்துறையில் பல்வேறு பகுதிகளில் அதிகாரிகளை சோதனை பண்றாங்க. நாமக்கல்ல வருவாய்த்துறை அதிகாரிகள் எங்களுடைய மொபைலில் 5000 10,000 வைக்க முடியல, உறவினர்களுக்கு கூட எங்களுக்கு பணம் அனுப்ப முடியலன்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. பொதுவாக ஒவ்வொரு துறையிலும் இருக்கின்றவர்களுக்கும் ஒவ்வொரு குறைபாடுகள் இருக்கக்கூடும். நம்முடைய விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் என்று சொல்லப்படுகிற அந்த துறை எல்லா துறையை சார்ந்தவர்களிடத்திலும் என்ன நடைபெறுகிறது என்று மாவட்ட வாரியாக ஒரே நேரத்தில் ஒரு துறையை ஆய்வு செய்து அவருடைய வழக்கம் அதை தொடர்ந்து பின்பற்றுகிறார்கள். ஆகவே வருவாய்த்துறையை சார்ந்தவர்கள் தங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை அரசிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டுமே தவிர ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துவது அந்த துறையின் செயலிடத்தில் அதை சொல்லியிருக்க வேண்டுமே தவிர வேறொன்றுமில்லை. தெளிவாக இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர். மேகதாது அணையை பொறுத்தவரையிலும் ஒரு செங்கலை கூட அவர்கள் எடுத்து வைக்கக்கூடாது, கொடுக்க அனுமதிக்க மாட்டேன் என்பதுதான் நம்முடைய முதலுடைய கொள்கை முடிவு. பட்டாசு விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. அங்க இருக்கக்கூடிய பட்டாசுகளில் ஆய்வு செய்திருக்காங்க. ஏன்னா இது விதிமுறைகள் மீறி விதிமுறை இல்லாமல் இல்லை விதிமுறைகளை மீறி இருக்கின்ற எந்த பட்டாசு தொழிற்சாலைகளாக இருந்தாலும் அதை உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டுதான் வருகிறது அரசு. ஒரு இடத்திலே நடவடிக்கை மேற்கொள்கிற போது மற்றொரு இடத்திலே ஒரு குடோனிலே சென்று இதற்கு அனுமதி இல்லை என்றவுடன் மற்றொரு இடத்திலே தற்காலிகமாக வைத்து வேகமாக லாபத்தை ஈட்டுவதற்காக சில பேர் முயற்சிகள் மேற்கொள்கிறார்கள். அதையும் தடுக்கப்பட்டு வருகிறார். பட்ஜெட்டை பொறுத்தவரை வெளியிடக்கூடாது, அது ஒரு சீக்ரெட். ஆகவே அந்த கேள்வியே பட்ஜெட்டுக்கு பிறகுதான் நீங்கள் கேட்க வேண்டும்.